மழைநீர் வடிகால் பணிகளுக்காக வெட்டப்பட்ட பள்ளத்தில் 3 வயது குழந்தை தவறி விழுந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து கள நிலவரத்துடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சீனிவாசன். வணக்கம். இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன, விரிவாக விவரிங்க. துறைப்பாக்கம் மாருதி நகர் பகுதியில் 2வது பிரதான சாலையில் இருப்பவர்தான் உதயன் மீனாட்சி. இவர்களுடைய 3 வயது குழந்தை யோக பிரதிஷ்கா நேற்று இரவு 7:30 மணி அளவில் அவரது வீட்டில் இருக்கின்ற தெருவில் விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த தெருவை ஒட்டியவாறு மாநகராட்சி மூலம் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வந்தன. அந்த கால்வாயில் தவறி யோக பிரதிஷ்கா விழுந்திருக்கிறார். அதாவது இந்த பணிகள் நேற்று திங்கட்கிழமை முதல் துவங்கப்பட்டிருக்கின்றன. திங்கட்கிழமை துவங்கப்பட்ட பணியில் சரியான பாதுகாப்பு உபகரணங்களை வைத்து அந்த கால்வாயை பாதுகாப்பாக மூடாமலும் அந்த வேலி அமைக்காமலும் இருந்திருக்கின்றன. இது தெரியாத அந்த பச்சிலம் குழந்தை அங்கு விளையாடி கொண்டிருப்போது தவறி அந்த கால்வாயில் விழுந்திருக்கின்றன. ஏனென்றால் அந்த குழந்தை விழுவதற்கு முன்னால் பலத்த மழை பகுதியில் பெய்திருக்கின்றன. அந்த மழையினால் அந்த பள்ளம் முழுக்க தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் கழிவுநீரும் அதில் தேங்கி இருக்கிறது. உடனடியாக அந்த குழந்தை வந்து தத்தளித்த போது அருகில் இருந்தவர்கள் அதை பார்த்து உடனடியாக அவர்களை மீட்டு அருகில் இருக்கின்ற ஒரு தனியார் மருத்துவருக்கு முதல் சிகிச்சைக்காக அனுப்பியிருக்கின்றனர். முதல் சிகிச்சை முடிந்த பிறகு சோழிங்கநல்லூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். தற்போது அந்த குழந்தையின் உடல்நிலை மெல்ல மெல்ல தேறி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் மருத்துவர்கள் சார்பாக கூறப்படுகையில் குழந்தை அதிக அளவில் தண்ணீர் குடித்திருப்பதாலும் கழிவுநீரும் அவர் தண்ணீரை குடித்திருப்பதாலும் ரத்தத்தில் கிருமிகள் அதிகமாக கலந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கிருமிகளை அகற்றும் வரை குழந்தை வந்து மருத்துவமனையில் தான் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவித்திருக்கின்றனர். போதுமான பாதுகாப்பு உபகரணங்களை அந்த இடத்தில் வைக்காமல் முன்னெச்சரிக்கை எதுவும் கொடுக்காமல் இந்த மாநகராட்சி செயல்பட்டதனால்தான் இந்த விபரீதம் நடந்திருக்கிறது அப்போது மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். அப்பொழுது கால்வாய் தோண்டிய பிறகு எந்த பணியும் செய்யாமல் விட்டு அலட்சியமாக இருந்த மாநகராட்சி குழந்தை அந்த கால்வாயில் விழுந்த பிறகுதான் தற்போது இரும்பு கம்பிகள் மூலம் தடுப்பு வேலிகள் அமைத்து பச்சை நிற வலைகள் அமைத்து அங்கு பாதுகாப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றனர். தொடர்ந்து இப்பகுதியை போலீசாரும் இந்த இப்பகுதியில் அமர்ந்திருக்கின்ற காட்சியை பார்க்கலாம். மாநகராட்சி நிர்வாகிகள் அவ்வப்போது வந்து செல்கின்ற காட்சியை பார்க்கலாம். இந்த முறையான வேலி அமைத்து முறையான வலையை அமைத்திருந்தால் இது போன்ற ஒரு கோர சம்பவம் இந்த துறைப்பாக்கம் பகுதியில் நடந்திருக்காது என்று இப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இது போன்ற பணிகள் மாநகராட்சி மூலம் நடைபெறுகின்ற பணிகள் பாதுகாப்பாக நடக்க வேண்டும், முன்னெச்சரிக்கையை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களுடைய கருத்தாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சீனிவாசன். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.